வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்திடம் எனக்கு ராஜ மரியாதை, அவர்கள் கடவுளின் குழந்தை பிரபல நடிகை ஷேரிங் செய்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல், யார் அந்த நடிகர்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் கடந்த 2023 வருடம் டிசம்பர் மாதம் உயிரிழந்து போனாங்க. அவரது உயிரிழப்பு பலருமே சோகத்தில் தள்ளியது. அவர் இருந்தவரை எத்தனையோ பேர் அவரால் பயனடைந்திருக்காங்க. சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் வரை அந்த லிஸ்ட்டில் நீண்டு கொண்டே செல்லும். அந்த அளவுக்கு அவங்க ஓடி ஓடி உதவி செய்தார். மேலும் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்றும் அவரது ரசிகர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டே இந்த நிலையில் அவர் குறித்து பிரபல நடிகர் சோனு சூட் பேசியிருக்கும் விஷயம் இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. விஜயகாந்த் இந்த பெயரை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. சினிமாவில் நுழைந்து தனக்கென தனித்த உடல் மொழி, ஸ்டைல், வசனம், உச்சரிப்பு, நடிப்பு என அனைத்திலுமே முத்திரை பதித்தவர். ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் பீக்கில் இருந்தபோதே சினிமாவுக்கு நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படையை, சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கினாங்க விஜயகாந்த். முக்கியமாக கிராமங்களில் தனக்கென ரசிகர்களை அதிக அளவில் உருவாக்கி வைத்தார். அவ்வாறு அவர் அப்படி செய்தது சாதாரண விஷயம் என்பது பலருமே ஒத்துக்கொண்ட உண்மைதான். ரசிகர்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். விஜயகாந்த் கேப்டன் பட்டத்தை உரிய முறையில் பல விஷயங்களை தனியாக வழிநடத்தியார். சிவாஜியின் இறப்பில் கூட ஒற்றை ஆளாக கட்டுப்படுத்தியதும், ஏதேனும் பிரச்சனை என்றால் எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் முதல் ஆளாக களத்தில் குதித்தது, நட்சத்திர கலை விழா திறம்பட நடத்தி காண்பித்தது என அவர் உண்மையிலே கேப்டன் தான் என அவருக்கு நெருக்கமானவர் கூறி வந்தாங்க. சினிமாவில் கலைக்கு வந்த விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அரசியல் தளத்தில் அவருக்கு சில துரோகங்கள் நகர்ந்து விட்டது. அது விஜயகாந்துக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்தது. இதனையடுத்து அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் அரசியலிருந்து ஒதுங்கி முழு ஓய்வு பெற்ற பிறகு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் கடந்த 2023 உயிரிழந்து போனார். விஜயகாந்த் பலருக்குமே பல உதவிகள் செய்திருக்கிறார். அவரிடம் உதவி பெற்றவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அந்த லிஸ்ட்டு போது டாப் ஹீரோக்கள் இருக்கும். விஜய், சூர்யா கூட இருக்காங்க. இவங்க தவிர்த்து ஏராளமான செலிபிரிட்டி இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஓடி ஓடி உதவி செய்தார் விஜயகாந்த். நடிகர் ஷாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கூட அவரை காப்பாற்றியிருக்கார் விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலையில் பிரபல நடிகர் சோனு சூட் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த போது அந்த பேட்டியில் அவர் விஜயகாந்த் குறித்து பேசும்போது, கள்ளழகர் படத்தில் நான் சரியாக இருப்பேன். விஜயகாந்த் முடிவெடுத்தார். எனக்கு சினிமா சண்டை போட தெரியாது என்பதை தெரிந்து கொண்டு நான் கற்றுக்கொள்வதாக ஷூட்டிங் ஒரு மாதத்துக்கு தள்ளி வைத்தார். அவருடைய கவனிப்பில் முதல் படத்தின் போதே ராஜ மரியாதை பெற்றவன் நானாகத்தான் இருப்பேன். அவரிடம் நான் மொழி கடந்து ஒரு அன்பினை பார்த்தேன். நானும் அவரை உபசரிப்பால் பல செய்கிறேன். எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவர்தான் இருக்கிறார். கடவுளின் குழந்தை என்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.